சாமி சரணம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க தெரியுது பாருங்கள். இது வந்துட்டு நாங்கள் சொல்கிறது சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். இது உள்ளார வந்துட்டு காய் இருக்குது பாருங்கள். அந்த காய் இது உள்ளார வந்துட்டு ஒரு காய் ஒன்று இருக்குது. அந்த காயை வந்துட்டு பழுத்தோட்டி, இது இன்னும் பழுக்கலை, பிஞ்சாக இருக்குது. பழுத்தோட்டி பார்த்தீங்கன்னா அந்த காயை எடுத்து நம்ம சாப்பிட்லாம். பழுத்துருச்சுனாவே நம்ம சாப்பிட்லாம் பச்சையாகவே. ஒன்றும் அதுக்கு சேர்க்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டு வரப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 40 நாள் 48 நாளில் வந்துட்டு விடாமல் நம்ம வந்து டெய்லி ஒரு 4-5 பழம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னாவே இந்த மூட்டு வலி, கை கால் வலி, ஜாயிண்ட்டு பிரச்சனைங்க இதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் போயிடும். குறையும்னு சொல்கிறத காட்டிலையும் இல்லாமல் போயிடுங்கிறது தான் உண்மை. அவ்வளோ சக்தி உள்ளது இதுக்கு. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. வெளிநாட்டில் இல்லை, நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டுக்கு போகப்போ இது வந்துட்டு இதோட தரம் பார்த்திங்கன்னா 1 கிலோ 2000-3000 ரூபாய்க்கெலாம் வாங்குகிறாங்களாமா. இந்த இது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவிலேயே நிறையா இருக்குது. நாங்கள் இருக்கிறது இப்போ கேரளா. எங்கள் ஏரியாவுக்குள்ளார நாங்கள் வேலை செய்கிறோங்க. இங்கே வந்துட்டு நிறையா இருக்குது. நிறையா மூலிகை செடிகள் இருக்குது. கீரா நல்லி பார்த்தீங்களா, மஞ்சள் பித்தம் உள்ளவங்க வந்துட்டு, மஞ்சக்காமலை உள்ளவங்களுக்கு வந்துட்டு அரைச்சி பாலில் குடித்தோம்னா சுமாராக வந்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள்லேயே வந்துட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எனக்கும் வந்திருக்குது. நான் அந்த மாதிரி குடிச்சிருக்கிறேன். குடித்தப்போ ஒரு 3 நாள்லேயே எனக்கு வந்துட்டு கம்மியாயிடுச்சு, நார்மலாகிடுச்சு. அதுக்காக அதே மாதிரி இந்த பேதி போகும்ல, அவங்களுக்கும் அந்த மாதிரி பாலில் குடித்தாலும் நின்றும். வயிற்றுப்போக்கு நிற்காமல் லூஸ் மோஷன் போகிறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டதும் திட்டிவிடாதீங்க.